இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மித்ரா, அவ்வளவுதானே? கிளம்பலாம்ல? ஆமாண்ணா. ஆதி, கிளம்பலாமா? தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நாங்க போயிட்டு வரோம். பாட்டியம்மா, எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க? இதுவும் உங்க வீடு மாதிரி தான். நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். மித்ரா, புறப்படலாம். மீனா, வா. வா மீனா, போலாம். சரி மச்சான், நான் வரேன்டா. பார்த்து போயிட்டு வாடா மச்சான். சரி, நான் போய் படுக்கிறேன். ஆதி, 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 ஐயோ ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஐயோ ஆதி, என்னாச்சு ஆதி? லைட்டா அடிச்சுக்கிட்டேன். ஐயோ, பார்த்து வரக்கூடாதா? ரொம்ப வலிக்குதா ஆதி? பத்திரமா இருக்க கூடாதா? பாருங்க, லேசா காயம் ஆயிருக்கு. ஐயோ, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே பாரதி, ஐம் ஃபைன். இல்லங்க, அப்படிலாம் விட முடியாது. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்க. லேசா காயம்பட்டதுக்கே பாரதி இப்படி பதறாங்க. கண்டிப்பா என் மேல நிறைய அக்கறை இருக்கு. ஐயோ ஆதி, என்ன ஆதி இப்படி அடிபட்டிருக்கு? கேர்ஃபுல்லா இருக்க கூடாதா? நான் இப்போதைக்கு அடிப்பட்ட இடத்துல ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறேன். கொஞ்சம் வீக்கம் வராம இருக்கும். அதுக்கப்புறம் மருந்து போட்டா பெட்டரா இருக்கும். என்ன பாரதி, ரொம்ப அக்கறையா இருக்க போல இருக்கு. ஆனா உன்னை விட ஒரு படி மேல போய் ஆதியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ரெண்டு பேரும் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க. குழப்பமா இருக்கே. பாரதி ஏன் என்கிட்ட மறைக்கிறாங்க? இது அப்படி மறைக்கக்கூடிய விஷயமா? நான் ஏன் இதெல்லாம் மறந்தேன்? சரி, சொல்லல. ஆனா பாரதி கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அவங்களும் ஏன் இதை மறைக்கிறாங்க? இதெல்லாம் நிஜமா இருக்குமா? கண்டிப்பா நிஜம்தான். சரவணன் இதுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லணும். பாரதி என் மேல அக்கறையா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சம்பந்தமே இல்லாத பாரதி இந்த வீட்டுல இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்ணேன். பல சந்தர்ப்பங்கள்ல பாரதிக்கு இந்த வீட்டுல இருக்கிறது பிரச்சனையா இருந்தப்பவும் நான் தான் பாரதிக்காக பேசியிருக்கேன். அப்போ என்னையும் மீறி பாரதி மேல அன்பு இருந்ததால தான் இப்படி நடந்துக்கிட்டேனா? இவங்களால எப்படி என் கூட யாரோ மாதிரி இருக்க முடியுது? இப்படி என் மனசுக்குள்ளேயே நான் குழம்பி கிடக்கிறதுக்கு பேசாம பாரதி கிட்டே கேட்டுடலாமா? பேசாம நாளைக்கு தமிழ்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டுடலாமா? அது சரியா இருக்குமா? ஆனா தமிழுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பெரியவங்க அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தாலும் தமிழுக்கு அப்படி எந்த காரணமும் இருக்காது. கரெக்ட், தமிழ்கிட்ட தான் பேசணும். அப்பா, நீ யூஎஸ் போயிருந்த டைம்ல நான் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அந்த டைம்ல என் லைஃப்ல வேற ஏதாவது விஷயம் நடந்துச்சா? நீ சொல்ல ப்ளீஸ். என்ன ஆதி, ஏதோ டிடெக்டிவ் மாதிரி நீ கேள்வியா கேட்டுட்டு இருக்க? உனக்கு எல்லாம் தெரியும்ல. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு நான் யூஎஸ் போயிட்டேன். நீ உன் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே இருந்துட்ட.
அதுக்கப்புறம் நீயும் அங்க வந்துட்ட. அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா. நான் யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன ஆதி? வேற என்ன தெரியணும் உனக்கு? நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம காலேஜ் லைஃபோட, நம்ம யுஎஸ்ல இருந்த மொமெண்டோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் இப்ப வரைக்கும் பொக்கிஷம் மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா, நம்ம லவ்வுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு உன் கூட சேர்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாருமே இருக்க கூடாது ஆதி. நிறைய குழந்தைங்க வேணும். இந்த மாதிரி எனக்குள்ள நம்ம லைஃப பத்தி 1000 கனவு இருக்கு. நீ அதெல்லாம் கேட்காம ஏதோ மிஸ் ஆகுதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கியே. இப்ப நான் சொல்றேன், அப்படிலாம் எதுவுமே இல்ல. போதுமா? மித்ரா என் மேல இவ்வளோ லவ் வச்சிருக்கா, கேரிங்கா இருக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா எனக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவா. நான் என்ன பண்ண போறேன்? எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன்? மித்ரா நான் பாரதியோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவா. மித்ராவோட லவ் உண்மைன்னா அப்ப பாரதி என் லைஃப்ல எப்படி வந்தாங்க? மித்ராக்கு ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? உன் அப்பாவோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? சொல்லு தமிழ். உன் அப்பா யாருன்னு தெரியும் தானே? சொல்லு தமிழ், சொல்லு. வேண்டாம் தமிழ், சொல்லிடாத. தெரியும் தானே? தெரியும். சரி, அப்ப சொல்லு. அது வந்து சொல்லு தமிழ். நீங்க தான் என்னோட அப்பா. அப்படி சொல்லுடி என் செல்ல குட்டி. என்ன தமிழ், என்ன சொல்ற? ஐயோ, நீங்க தான் என்னோட அப்பா. என்ன தமிழ், இப்படி பண்ணிட்டியே? ஏய், நானா உன்னோட அப்பாவா? தமிழ், உண்மையாவ சொல்ற? தமிழ், நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் தான் உன்னோட அப்பான்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் மாதிரி வச்சிருக்கேன்?